வணக்கம். தமிழின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்கிறான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் நியமனம். கொழும்பில் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட நபர். கொழும்பிலிருந்து சென்ற தொடரொன்றில் மோதி இளைஞன் பலி. முல்லைத்தீவில் இடம் குடும்பஸ்தர் உயிரிழப்பில் சந்தேகம். வங்கிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட பெருந்தொகை டாலர். இலங்கைக்கு வரும் சீனாவின் பயிற்சி கப்பல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொள்வோம் அனுர உறுதி. தொடரும் செயலற்ற காலநிலை குறித்து வெளியான அறிவிப்பு. இனி வரவன விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் களத்துறை மாவட்ட அமைப்பாளராக நிசாந்த ஸ்ரீ வர்ணசிங்க கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிராந்திய அமைப்பாளருக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று கட்சி தலைமையகமான ஜெரிகோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவருக்கு இந்த நியமன கடிதத்தினை ஜனாதிபதி கையளித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வி கரிசன், வி ஏகநாயக்க ஆகியோரும் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டு நியமன கடிதம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் காலி மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த முத்துகட்டிகம, அம்பாத்தோட்டை மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பி திசகுட்டி ஆராய்ச்சி மற்றும் வி தேவக வீரசிங்க ஆகியோரும் ஜனாதிபதியினால் நியமன கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வேலியாகொட பகுதியில் வீடொன்றுக்கு அருகில் நபர் ஒருவர் கோரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தாக்குதலில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் களனி நாரமினிய வீதியில் வசிக்கும் 39 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக சிலரால் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கொட்டுக்காட்சி பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதுடைய சந்தேக நபர் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளியாங்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பிலிருந்து பதலை நோக்கி பயணித்த தொடருடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து பதலை நோக்கி நேற்று பயணித்த பொடிமணிக்கே தொடரின் மோதுண்டு குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த நபர் நோர்வுட் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த நபரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சரியான பொருளாதார மாற்றமின்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இவராலும் தீர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்தாலும் சரியான பொருளாதார மாற்றமின்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தினை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும். சில கட்சிகள் உள்ளூர் பொருளாதாரம் பற்றி பேசுகின்றன. நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண புதிதாக சிந்தித்து கட்சி பேதமின்றி புதிய வேலை திட்டத்துக்கு செல்ல வேண்டும். அதற்காக ஒரு பெருங்குழு என்னுடன் இருக்கின்றனர். இதனால் தான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளேன். கடந்த 75 வருட கால ஆட்சியாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக எதனையும் செய்யவில்லை என சில தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர். இருப்பினும் நாடு கடந்த 75 வருடங்களாக முன்னெடுத்து சென்ற சித்தாந்தங்கள் காரணமாகவே நாட்டின் விரிவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியவில்லை. எனவே இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சில வேளைகளில் 60 முதல் 70% வரையிலான வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெலவத்தையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
கோட்டபாயாவுக்கு கிடைத்த 69 லட்சம் வாக்குகளில் 50 லட்சம் வாக்குகள் பொதுஜன முன்னணி கட்சியை சேர்ந்தவர்களினால் அளிக்கப்பட்டதால் கிடைக்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். சஜித்துக்கு கிடைத்த 55 லட்சம் வாக்குகள் சஜித்துக்கு ஆதரவானது அல்ல எனவும் அது கோட்டபாயாவுக்கு எதிரான வாக்குகள் எனவும் தெரிவித்துள்ளார். எந்த கட்சியை சாராத 80 லட்சம் வாக்குகள் உள்ளதாகவும் 12 லட்சம் புதிய வாக்குகள் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 70 லட்சம் வாக்குகளை இலக்குவில் பெற்றுக் கொள்ளும் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மேல் ஜப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை கிழக்கு ஊபா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் ஜப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். தாய்ப்பால் புறக்கேறியதில் 3.5 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் மிரசூல் வடக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கபிலன் நிவேதா என்ற பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழிக்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி இந்த தகவலை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைக்குழி கூறிய நீதி கோரி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை என்றும் நடைமுறையில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு, காலி, கேகாலை, நுவரெலியா மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு சிவப்பு அறிவித்தல் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் சிங்களம் மற்றும் எங்கிரிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு, இரத்தினபுரி மாவட்டத்தில் ஹலவான, அகிலியாகோட மற்றும் அலபாத்த பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை, பரகொட மற்றும் சிங்கள பிரதேசத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வெள்ள அனர்த்த நிவாரண குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு 52 நாள் ஆட்சி சூழ்ச்சியின் போது பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு 71 தடவை அழைப்பு விடுத்த போதும் அதனை நிராகரித்திருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 7வது மக்கள் வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று மாலை மேரிகம நகரில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாச மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். நான் சந்தர்ப்பவாத அரசியலை பின்பற்றுவதில் 2018ஆம் ஆண்டு 52 நாள் சூழ்ச்சியின் போது பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு 71 தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அந்த அழைப்பை நான் நிராகரித்திருக்கின்றேன்.
அந்த பிரதமர் பதவிக்காக மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை. எனவே சந்தர்ப்பவாத பெருச்சாளித்தன அரசியலை மேம்படுத்தி பதவிகளின் பின்னால் செல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. அந்த கொள்கையினால் தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பிரதமர் பதவியினை பொறுப்பேற்குமாறு கூறிய போதும் அதனை நான் நிராகரித்தேன். அவ்வாறு அந்த சந்தர்ப்பத்தில் சென்றிருந்தால் எந்த நாட்டை சூறையாடி வளங்களையும் பணத்தையும் திருடிய திருடர்களில் ஒன்றாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். திருடர்களை பாதுகாக்கின்ற வாசல் காவலாளியாகவும் இருந்திருப்பேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொறுப்புகளின் ஊடாகவும் பணத்துக்காகவும் பேரம் பேசுவதற்கு நான் தயாரில்லை எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இனிதே தமிழ் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.